கர்த்தர் சொன்னார். நான் ஆராதனை வேளையில் ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இப்போ யோசேப்பு பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தான். சொல்லுங்க, யோசேப்பு பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தான். சிறைப்படுத்தப்பட்டிருந்த அவனை இயேசு சிறையாக்கினார். அதாவது எபேசியர் 4:8 நினைக்கிறேன். சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி, எப்படியாமா சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி. அதாவது என்னன்னா, பிசாசினால நீ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற நீ நினைக்காதே. பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னை அவர் சிறையாக்கி அவர் உருவாக்க விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்றார். அவர் சிறையாக்கி அவர்களை உருவாக்கி பிசாசினால் சிறைப்படுத்தப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறதுக்காக தேவன் அவர்களை உருவாக்குகிறார். புரிஞ்சாமா? இப்போ யோசேப்பு யார்? பார்வோடினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தா. அப்படி சிறைப்படுத்தப்பட்ட அவனை தேவன் எடுத்து தேவன் அவனை சிறையாக்கினார். அவருக்குள் சிறையாக்கி பிசாசினால் சிறையாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி தேவன் அவனை புடமிடுகிறதுக்கு அனுமதித்திருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எனக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றார், கடைசி அவங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு யார் வருகிறீங்க? வெகு ஜனங்களை. ஒருவேளை நீ நினைக்கல, இந்த உபத்திரவு எதுக்கு, இந்த போராட்டம் எதுக்கு, இந்த நிந்தை எதுக்கு, இந்த அவமானம் எதுக்கு? நீங்க கேட்கலாம். எதுக்கு தெரியுமா மகளே? கர்த்தரோடு நடக்கிற இந்த உபத்திரவம், நான் கர்த்தரோடு நடக்கிற எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், கர்த்தரோடு நடக்கிற இந்த பிரச்சனை ஏன், கர்த்தரோடு நடக்கிற எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிந்தை அப்படின்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஒரு சில உபத்திரவத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சில போராட்டங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறவளாய் மாற்றணும். இந்த உபத்திரவத்தை, இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது தேசத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா?